ஹாய் மக்களே! வணக்கம் மக்களே! நம்ம மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா, கிரிவலம் போறது வழக்கம். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க குளித்தலை பக்கம் இருக்க ஐயர்மலைக்கு தாங்க போவோம். இந்த மாசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வேற பக்கம் கிரிவலம் போலாமாங்க? ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிவலம் அதாவது பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 வந்து நம்ம அம்மா வீட்லருந்து போறதா தாங்க பிளானு. ஸோ நம்ம குளித்தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தாச்சுங்க. 5:00 பக்கம் நான் ரீச் ஆனேன். ஒரு 6:00 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ நைட் ட்ராவல்னால நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. வீட்டிலேயே செஞ்ச மரவள்ளி கிழங்கு, சேவு, வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒப்புட்டுங்க என் தங்கச்சி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது எல்லாமே எடுத்துட்டு பீளமேட்லேருந்து பஸ் ஏறியாச்சுங்க சேலம்க்கு. ஏசி பஸ்ஸு தாங்க ஏறணும். ஸோ அதோட டிக்கெட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சேலம் ரீச் ஆயாச்சுங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து நெக்ஸ்ட்டு பஸ்ஸு நம்ம பிடிச்சோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பஸ்ஸுமே டக்குன்னு போன உடனேவே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஏறியாச்சுங்க. ஸோ நாங்கள் ஏறிட்டு எந்த ஊருக்கு நம்ம கிரிவலம் போகணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும்